திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம். சதாலி சிவலிங்கத்தில் 1733 என்று நாம் சிந்திக்கின்றோம். பாடல் இந்த பாடல்ல நேத்திக்கு பார்த்தோம். திசை 10 திசையை பத்தி சொன்னாரு. அந்த 10 திசைக்குள்ள எல்லாமே அடங்கிடுது அப்படின்றதான் இந்த பாடல். அத்திசைக்குள்ளே அமர்ந்தன ஆரங்கம், அதிசைக்குள்ளே அமர்ந்தன நால்வேதம், அதிசைக்குள்ளே அமர்ந்த சரியையோடு அதிசைக்குள்ளே அமைந்த சமயமே. அப்ப ஆரங்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த ஆரங்கம்ன்றது வேத சம்பந்தப்பட்ட நூல்கள்ல 6 விஷயங்கள இது அடங்கிடும். 4 வேதங்களும் இந்த திசைக்குள்ளே அடங்கிடும். சரியை கிரிய யோகம் ஞானம்ன்ற 4 படிநிலைகளும் இதுல அடங்கும். அப்ப சமயம் என்று சொல்லக்கூடிய அதுவும் இதுக்குள்ளே அடங்கிவிடும் அப்படின்றதுதான் ரொம்ப சுருக்கமா அந்த பாடலை நம்ம சொல்லலாம். அந்த சதாசிவமூர்த்தினுடைய அருளாற்றலால் தான் பிரபஞ்சத்தினுடைய 10 திசைகளுக்கும் எங்கும் ஒரு ஒளிமயம் பேரொளி இருக்கிறத இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. அதனால நம்முடைய லிங்க வடிவில இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை பார்க்க போய் இந்த 10 திசைக்குள்ள எல்லாமே அடங்கிடுது அப்படின்றாருங்க. இந்த வேதங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு 6 அங்கங்கள் தேவைப்படுகின்றன. சிஸ்ஸை அப்படின்னு வியாக்கரணம், சந்தம், நிருத்தம், யோஜிதம், கல்பம். அது வேதங்களை அறிவதற்கு பயன்படக்கூடிய வேத அங்கங்கள்ன்றாங்க. அதுவும் இதுல அடங்கிடுது. 4 வேதங்களும் அடங்கிடுது. 4 நெறிமுறைகளும் இதுல அடங்கிடுது. இறைவனை தேடி வழிபாட்டு முறைகளை சமயங்களின் தத்துவங்கள் தியானம், ஜபம், பூசை, சக்கரம், நாணம், புத்தி போன்றவைகளும் இந்த 10 திசைக்குள்ளே அடங்கி விடுகின்றன. சமயம்னா இதுல வந்துருது. அதுல அப்ப மொத்தத்துல கலைகள், சாத்திரங்கள், வாழ்வியல் மற்றும் ஆன்மீக உண்மைகள், இறைவனை அடையக்கூடிய ஒழுக்க நெறிகள், பல்வேறு வழிபாட்டு சமயங்கள், எதுல தேடினாலும் அனைத்தும் சதாசிவ பரம்பொருளின் பேராற்றல் அவருடைய ஒளி கோலத்துக்குள்ளே இந்த பிரபஞ்ச வெளியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா அனைத்து அறிவும் அனைத்து வழிகளும் சிவனே அப்படின்ற அத்வைத சித்தாந்த பேருண்மைதான் அந்த பாடலை நமக்கு குறிப்பிடுறாரு. இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம்னாக்கா, எங்கிருக்கிறான் இறைவன் அப்படின்னு ஒரு குருகுல கதை. காவிரி கரையில ஒரு புகழ்பெற்ற குருகுலம் இருந்தது. பல சீடர்கள் இருந்தாங்க. வேதம், 6 அங்கங்கள், சாஸ்திரங்கள், சரியை கிரியை போன்ற ஆன்மீக நெறிகள்லாம் கத்துக்கிட்டு வந்தாங்க. அதுல சோமநாதனோட ரொம்ப புத்திசாலி. அவன் என்ன பண்ணா, ரொம்ப நாள ஒரு சந்தேகம் இருந்தது. குருவிட்ட போயிட்டு, ஐயா நம்ம தினமும் ரிக்கு அஜரி வேதங்களை ஓதுறோம், சடங்கு சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறோம், ஆலயத்துல நெறிப்படி சரிய நெறிப்படி தொண்டு செய்கிறோம். அப்ப வேதம், சாஸ்திரம், அந்த பரம்பொருள் இதெல்லாம் எங்க இருக்குது, அது எந்த திசையில தேடுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அப்ப குரு புன்னகைக்கிட்டே சொன்னாரு, சோமநாதன் நாளைக்கு விடிய காலில நம்ம கிழக்கு திசை நோக்கி போறோம் அப்படின்னாரு. எதெல்லாம் பாக்குறியோ அதெல்லாம் கடவுள் இருக்கிறதா ஆராய்ஞ்சிட்டு வாழ்னாரு. காலையில கிளம்புனாங்க, கிழக்கு பக்கம் போனாங்க. வழியில ஒரு அழகான சிவன் கோயில பார்த்தாங்க. அங்க மக்கள் சரிய நெறிப்படி பூமாலை தொடுத்து உழவராத பணி செய்து சன்னதியில சரிய நெறிப்படி ஆகம முறைகள் படி பூஜைகள் நடந்தன. ஆஹா, கிழக்கு திசையில இறைவன் ஆலய வழிபாட்டில் இருக்கின்றான், குறிச்சுக்கிட்டான். அடுத்த நாள் காலையில என்ன பண்ணாரு, தெற்கு நோக்கி போலான்னாரு. அங்க முனிவர்கள்லாம் 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் ஓதி வேள்விகள் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா தெற்கு திசையில இறைவன் வேத ஒளியாக இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு ஒரு புரிதல் வந்தது. இப்ப மேற்கு வடக்கு ஒவ்வொரு திசையாக போறாங்க. ஒரு இடத்துல யோகிகள் தியானத்தில் அமர்ந்திருந்தாங்க. இன்னொரு இடத்துல ஞானிகள் தத்துவ சொற்பொழிவு ஆட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்ப திரும்பி வந்த சோமநாதன் குருவே, நான் குழம்பிட்டேன். கிழக்கு திசையில சரியை கிரிய வடிவில பண்றாங்க,
தெற்குல வேத வடிவில பண்றாங்க, மேற்குல யோக வடிவில பண்றாங்க. அப்படின்னா இறைவன் உண்மையான எந்த திசையில இருக்கிறான்? அப்ப அவனை கூட்டிக்கிட்டு சிவலிங்கத்துக்கு முன்னாடி அமர வச்சார். நெற்றியிலே திருநெட்டிட்டு உருவ மத்தியிலே கையை வச்சு அகக்கண்ணை திறந்தார். ரத்தினி பாதம் திறக்கப்பட்டது. அப்பதான் சோமநாதனுக்கு ஒரு பேரொளி தரிசனம் கிடைத்தது. தெற்கே கேட்ட 4 வேதங்களின் ஒளியும் 6 அங்கங்கள் இலக்கணமும் அதே ஒளியிலிருந்து பிரசிக்கின்றன. கிழக்கே பார்த்த கிரிய வழிபாடுகளும் பரந்த பார்த்த நானா யோக நிலைகளும் ஒளியும் வெவ்வேறு அலைகளே. 10 திசைகளும் அதன் சதாசிவ பேரொளிக்குள்ளே அடங்கி மறைந்து பிரகாசிக்கின்றன அப்படின்றது அவனால உணர முடிந்தது. கண் வைத்த சோமநாதன் குருவன் காலில் விழுந்தான். இப்போது புரிந்ததா சோமநாதா? இறைவன் ஏதாவது ஒரு திசையில் ஏதாவது ஒரு சாஸ்திரத்தில் மட்டும் சுருங்கி போனவன் அல்ல. நீ தேடிய 4 வேதங்கள், 6 அங்கங்கள், சரியை முதலான சமய நெறிகள் அத்தனையும் எந்த திசையில் அமர்ந்திருக்கின்றன தெரியுமா? அவை அனைத்தும் இந்த சதாசிவ பெருவெளியின் உள்ளேதான் அமர்ந்திருக்கின்றன. அவனென்று அணுவும் அசையாது, அவனென்று வேறு திசையும் கிடையாது அப்படின்றாங்க. அப்ப இந்த அத்திசைக்குள்ளே அமர்ந்தன ஆரங்கம் அப்படின்றது 4 வேதம் சரியை அமைந்த சமயத்தன்மை குறிப்பிடப்படுகின்றது. அதனால இந்த இன்னைக்கு டே டு டே லைஃபுக்கு எப்படி பண்ணலாம்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், முழுமையான ஆளுமை வளர்ச்சியை நம்ம வளர்த்துக்கலாம். ஆன்மீக படிநிலைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நோக்கி முன்னேறலாம். அதுக்கு அடுத்தது பரந்த மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு தேவைப்படுகின்றது. பிரபஞ்ச ஆற்றலின் மீது நம்பிக்கை இருக்கும். ஃபெய்த்தோட அதெல்லாம் பண்ணோம்னா இறைவனை நாம் 10 திசைக்குள் உள்ள நம் கண்முள்ளே அகத்திலே உணர முடியும்ன்றதை கூறி தளத்தை கௌரி அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா, மிக அருமை ஐயா, மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, உங்களுடைய பகிர்வுக்கு பிறகு நான் நிறைவு செஞ்சு நல்ல டைம் எடுத்துக்கோ. நன்றி. சரிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். 1733வது பாடல் திருமந்திரத்தில் இருக்கிறோம். இதோடைய விளக்கம் மிக சிறப்பா இருந்தது. திசைக்குள்ளே அமர்ந்தன ஆரங்கம், அத்திசைக்குள்ளே அமர்ந்தன ஆரங்கம், அத்திசைக்குள்ளே அமர்ந்தன நாள் வேதம், அத்திசைக்குள்ளே அமர்ந்தன நாள் வேதம், அத்திசைக்குள்ளே அமர்ந்த சரீதையோடு, அத்திசைக்குள்ளே அமைந்த சமயமே திருச்சிற்றம்பலம். எத்திசையில் அவன் இல்லை. ஆனாலும் இங்கு நம்ம குறிப்பிடுவது இது இந்த ஸ்டைல்ல இன்னும் சில திருமந்திரங்கள் கூட வந்திருக்கு. அதாவது அந்த சுட்டு சொற்கள் என்று சொல்லுவோம். நம்ம இங்க இருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு காட்டும் பொழுது நம்ம அத்திசை இத்திசை அப்படின்லாம் சொல்லுவோம். இன்னொன்று, இந்த திசை எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே திசை தான். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று ஒரு நம்மளுடைய ஒரு கன்வீனியன்ஸ்க்காக வச்சுக்கிறோம். இன்னொன்று, மேலே கீழே அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வடமேற்கு, தென்கிழக்கு இப்படின்னு நம்ம ஒரு 8 திசை அந்த மாதிரி வகையில பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எத்தனை கோணங்கள் இருக்கிறதோ அத்தனை கோணங்களிலும் திசைகளை பார்க்கலாம். இப்போது இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த திசைகள் அண்ட சராசரங்கள் முழுக்க முழுக்க பறந்திருக்கின்ற திசைகள். அது எல்லாவற்றிலும் அமர்ந்திருக்கின்றது. எது அமர்ந்திருக்கிறது? அவனுடைய அந்த அங்கங்களாக அமர்ந்திருக்கிறது.
அப்ப அந்த அங்கங்கள் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு பல பார்வைகள் உண்டு. அதுல ஒரு பார்வை என்ன அப்படின்னா, நம்ம முழுக்க முழுக்க ஒரு ஒரு உயர்நிலையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஒளியாக வண்ணங்களாக அல்லது மற்ற ஒரு மந்திர ஒரு உபாசனைகளாக இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். இப்போ அவனை சொல்லுவதற்கு எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று இந்த சிட்சை என்று சொல்கிறார்கள். அது வேதத்தோடைய ஒரு எழுத்து மற்றும் ஒளி வடிவம் அப்படிங்கிற ஒன்று. இன்னொரு அங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது வியாகரணம் அப்படின்னு சொல்லப்படுவது இந்த சொற்களுடைய இலக்கணத்துல ஆய்ந்து செல்வது. இங்க நம்ம சில சொற்களை ஆய்ந்து நம்ம உள்ளே போக போக நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது ஒரு இலக்கண ஆய்வு. அது எப்படி சொல்லப்பட்டது, எங்கு சொல்லப்பட்டது, என்ன ஒரு கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா என்று அப்படியே உள்ள போக போக இதுதான். அன்னைக்கு கூட நம்ம அந்த உடுக்கை தத்துவம் பார்த்தோம்ல, விரிந்தது சுருங்கி, சுருங்கியது விரிந்து அப்படிங்கிற ஒரு பார்வையில. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது அது ஒன்று. இன்னொன்று அந்த செயலுடைய சொற்களோட இலக்கணம் பார்க்கிற மாதிரியே செய்யுளோட இலக்கணம், அது முழுக்க முழுக்க அதோட சந்தம் மற்றதெல்லாம் பார்ப்பது. அதே போல அந்த திசைகளில் எங்கெங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய கூழ் சூழல்கள், மற்ற கால சூழல்கள், இது மாதிரி எல்லாம் வைத்து ஆராய்வது. அப்ப அந்த நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கு இருக்கிறான். இப்போ இந்தியால அதிகாலை, இப்ப எங்களுக்கு இரவு அப்படியே நிறைவுறுகிறது. அப்போது இறைவன் அந்த உதயத்தில் இருக்கிறானா, மறைகள் இருக்கிறான், அங்கும் இருக்கிறான், இங்கும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், எப்போதும் இருக்கிறான். எந்த கோள்களுக்கு போனாலும் அங்கு இருக்கிறான். எந்த ஒரு கடலுக்கு அடியிலும் சரி, வானத்துக்கு மேலையும் சரி, எல்லாவற்றிலும் நிக்கமர நிறைந்திருக்கிறான். அப்ப அது ஒரு பார்வையில் பார்ப்பது. என்னென்று அதனுடைய ஒவ்வொரு சொற்கள், அதான் எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே அப்படின்ட்டு தொல்காப்பியம் சொல்லும். அப்ப எதுவுமே பொருள் இல்லாம எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நடக்கும், அது ஏண்டா நடக்குது அப்படின்லாம் தோணலாம். இல்ல இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்லாம் தோணலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் அருமையா சொல்லுவார். ஆப்பிள் கம்பெனியோடைய நிறுவனர், உலக அளவுல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின அவரு சொல்றாரு, யூ கேன் ஒன்லி கனெக்ட் த டாட்ஸ் ஃப்ரம் த பேக்வர்ட் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் நடந்தது முன்னாடி பார்த்தா அது புரியாது, நம்ம அப்படி பின்னாடி கடந்து பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய எல்லா இதுலுமே புரியும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல சொல்ல வர்ற ஒன்று. அதே போல இன்னொரு அங்கமாக சொல்வது இந்த செயல்முறைகள் சார்ந்து சொல்வது. அப்போ அது அப்போ சொல்லால் புரிஞ்சுக்கலாம், அதோட இலக்கணத்தால் புரிஞ்சுக்கலாம், அதோடைய கால சூழல்களை புரிஞ்சுக்கலாம், எங்க அமைஞ்சிருக்குன்றது, அப்புறம் செயல்களால் புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே அப்புறம் 4 வேதங்கள் என்று சொல்லப்படும் பொழுது நம்ம பல மந்திரங்கள், அந்த மாதிரி ரிக்யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் அப்படின்றது சொல்றாங்க. இதையும் பல வகைகள்ல எப்படி இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி சரியையாக, கிரியையாக, யோகமாக, ஞானம், இது சார்ந்த நிறைய பாடல்கள் நம்ம ஆரம்ப காலத்துல நிறைய பார்த்திருக்கிறோம். அப்ப ஒரு பக்தி யோகமாக இருக்கலாம், கர்மயோகமாக இருக்கலாம், அதாவது செயலாக இருக்கலாம், அல்லது இந்த லவ் அண்ட் டிவோஷனாக இருக்கலாம், அல்லது ராஜயோகம் என்பது இந்த மாதிரி தியானம் மற்ற வகையில் இருப்பது. தவம் செய்வார் தத்தம் கருமம் செய்வார் என்பது நம்ம செயல்களை சரியா செஞ்சோம்னாவே அதுவே ஒரு பெரும் தவம் தான். அதே போல அன்பில் சிறந்த தவம் இல்லை அப்படின்பாரு பாரதி. அப்ப அன்போடு இருக்கிறோம் என்றாலும் அதுவும் தவம் தான். அது இல்லாம ஞான நிலை என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றிலும் கலந்த, உயர்ந்த, மேலான, இன்னும் கூட அடி ஆழத்தில் அப்படின்னு எல்லா நிலையிலும் இருந்து பார்ப்பது அந்த ஞான யோகம். இது மாதிரி எல்லாவற்றையும் பார்த்து செய்வது போலவே, அல்லது அவனை அடைகின்ற வகையில் எந்தெந்த வகையில் அடையலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தியானமாக, அல்லது அக வழிபாடாக, புற வழிபாடு என்று பூசையாக,
ஒரு சக்கரம் அமைத்து செபித்தல் அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்ரீ சக்கரம் மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அமைப்புல வச்சு அதுல இறைவன் குடியிருக்கின்ற அந்த சக்தி ஊட்டம் சக்தி ஏற்றம் பெருத்து அப்படி செய்யலாம். அல்லது ஒவ்வொரு வேத மந்திரங்களின் பொருளை பார்த்து சொல்லலாம். இது மாதிரி எல்லாம் இருக்கு. அல்லது நம்ம அந்த யந்திரத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம், மந்திரத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம், தந்திரத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் என்று இத்தனை வழிமுறைகள் இருக்கிறது. அப்போது நாம் அந்த பிண்ட லிங்கத்தில் இருந்து அண்டலிங்கத்தில் இருந்து இப்போது சதாசிவ லிங்கத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோங்கிறப்ப அந்த அருவுருவான நிலையை எப்புறம் இருந்தும் பார்க்கலாம், எந்த சூழலில் எந்த கோணத்தில் இருந்து பார்க்கலாம் என்பதை சொல்வதாகத்தான் இந்த பாடல் இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க, நன்றி. மிக அருமை, மிக்க நன்றிங்க. நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. வாங்க விந்தியம்மா, வணக்கம் அம்மா. வாங்க. மியூட்ல இருக்கு. ஐயா நீங்க இருக்கிறதே தெரியல. அம்மா இருக்கீங்களா? மியூட்ல இருக்கீங்கம்மா. ஐயா பேசிட்டு அப்புறம் நான் வாசிக்கிறேன். வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவின்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறையாற்றலுடைய கருணையினாலும் குருவர்களாலும் நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை பாராயணம் செய்து விளக்கம் கண்டு வருகிறோம். இன்றைய தந்திரம் 7ஆம் தந்திரம் சதாசிவலிங்கத்துல உள்ள மந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அத்திசைக்குள்ளே அமர்ந்தன ஆரங்கம், அத்திசைக்குள்ளே அமர்ந்தன நாள் வேதம், அத்திசைக்குள்ளே அமர்ந்த சரியையோடு, அத்திசைக்குள்ளே அமர்ந்த சரியையோடு, அத்திசைக்குள்ளே அமர்ந்த சமயமே, அத்திசைக்குள்ளே அமர்ந்த சமயமே, அத்திசைக்குள்ளே அமர்ந்த சமயமே, அத்திசைக்குள்ளே அமர்ந்தன ஆரங்கம், அத்திசைக்குள்ளே அமர்ந்தன நாள் வேதம், அத்திசைக்குள்ளே அமர்ந்த சரியையோடு. அன்பானவர்களே, எங்கும் நிறைந்திருக்கின்ற நீக்கமர நிறைந்த அந்த மெய்ப்பொருளாகிய அந்த வெளியிலிருந்து தோன்றிய அணுக்கள், அவை கூடிய பஞ்சபூதங்கள் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே திசையில் தோன்றிவிட்டது. ஒன்றிலிருந்து ஒன்றை பார்க்கும் போதுதான் நான் நிற்கிற இடத்துல இருந்து இந்த திசை கிழக்கா மேற்கா தெற்கா வடக்கா வடகிழக்கா தென்மேற்கா தென்கிழக்கா தென்மேற்கா இப்படிலாம் நம்ம திசைகளை சொல்ற மேலையா கீழையா. அப்ப அந்த பொருட்கள் உற்பத்தி ஆகாத பொழுது அது எப்படி இருந்தது? வெளியாகத்தான் இருந்தது, அந்த வெளிக்குள்ளதான் எல்லாமே வந்தது. அப்ப அத்திசைக்குள்ளே அமர்ந்த சமயம், அப்ப திசையாக இருக்கிறது எது? வெளிதான். அது எப்படி இருக்குது? அந்த பொருளிலிருந்து பார்க்கும்போது 360 டிகிரிக்கு சூழ்ந்து அந்த பொருளை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகாசக்தி அது. அப்ப இந்த உடலை எடுத்துக்கொண்டோம் என்றால் உடலுக்குள்ளேயும் அந்த சக்தி இருந்து கொண்டிருக்கிறது, உடலை சுற்றியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஒன்றோடு கலந்தேதான் இருக்குது. சரியையோடு இந்த உடலை வைத்துக் கொண்டு பார்க்கும்போது, உடல் கருவிகளால அனுமானம் பண்ணி பார்க்கும்போது
எல்லாமே ஒரு தோற்ற பொருள் இருந்துதான் வந்து அந்த வித்தியாசத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். 4 வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இறைநிலையே அனைத்துமாகி வந்திருக்கிறது என்பதுதான். அப்ப எல்லா தோற்ற பொருட்களாக மாறி தன்மாற்றம் பண்ணி வந்திருக்கும் போது அங்கே ஒன்றுக்கும் ஒரு நியதி ஏற்படுகிறது. இயமம் நியமம் என்று சொல்வார். அந்த இயக்க நியதி, இன்னது செய்தால் இன்னது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு செயல் விளைவு நீதி, கூடுதல் அறம் என்று சொல்வார். ஆங்கிலத்துல காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்வார். அந்த நியதிப்படி எல்லாமே மாற்றமடைந்து வந்திருக்கு. இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சரியையோடு என்று சொல்லும் போது இந்த உடலால செய்யக்கூடிய காரியங்கள், இந்த உடலை வைத்து நம்ம எப்படி செஞ்சிடும்? உடலுக்குள்ள என்ன இருக்குது? உயிரும் இருக்குது, உயிர் இயக்கத்தால வரக்கூடிய மனமும் இருக்குது. அப்ப இந்த உயிர் மனம் இருக்கும் போதே இந்த உடலால இந்த காரியங்களை சிந்திக்கணும். சிந்திக்கும் போது நமக்குள்ள சிந்திக்கிறது எது? அந்த அறிவு தான். அந்த அறிவே பேரறிவாக இருக்கிறது, பேராற்றலாக இருக்கிறது அப்படிங்கிற எந்த சமயத்துல நம்ம நினைக்கிறோமோ அந்த சமயத்திலே இறைநிலை நமக்கு சித்தியாகிவிடும். 4 வேதங்களுடைய பொருள் புரிந்துவிடும். அதனுடைய 6 அங்கங்களும் நமக்கு விளக்கமாகும். எப்ப இந்த உடலுக்குள்ள உயிர் இயக்கத்தை கவனித்து நிலை பெறும்போது, அந்த வெளியோடு வெளியாக கரைந்து நிற்கும் போது, அந்த சமயத்துலதான் நமக்கு எல்லாமே விளக்கமாகும். இது அமர்ந்த சமயமே அப்படின்னு சொல்லும் போது, சமயம்னா இன்னைக்கு சொல்றக்கூடிய ரிலீஜியன் எடுத்துக்க கூடாது. இந்த அந்த சமயத்துல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த நேரத்துல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எப்ப அதை விளங்கி கொள்றோமோ அந்த நேரத்திலேயே நமக்கு இறைநிலையே நானாக இருக்கிறேன், நானே இறைநிலையாக இருக்கிறது என்ற அளவுல அந்த 4 வேதத்தினுடைய தன்மை நமக்கு தானாகவே விளக்குமா. அதனால அத்திசைக்குள்ளே அமர்ந்தன ஆரங்கம், அத்திசைக்குள்ளே அமர்ந்தன 4 வேதம்னா, அப்ப 4 வேதம் அப்படின்னு சொன்னாவே அந்த 4 வேதம் 6 அங்கமாக இருக்கிறதுன்னு வச்சு. அப்ப வேதங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா பஞ்சபூதங்களை பத்தி தான் சொல்லுது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்ப இந்த பஞ்சபூதங்களும் சரிசம விகிதாகத்தோட வந்திருக்கிறது இந்த உடல்ல. அப்போ உடலை கவனிக்கிற சமயத்திலேயே எல்லா விஷயமும் விளங்கி போகும். உள்ளே உளபல தீர்த்தங்கள் என்று சொல்றாரு இல்லையா சிவவாய்ப்பு. அது மாதிரி நமக்குள்ளதான் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த எந்த நேரத்துல நம்ம விளங்கிக்கிறோமோ அப்பவே எல்லாமே விளங்கி போகும். அப்ப விளங்கி கொண்ட பிறகுதான் நம்ம விளக்கி சொல்ல முடியும். அப்படிதான் மகான் திருமூலர் அவர்கள் இந்த மந்திரத்துல அற்புதமாக இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் இயக்கத்தால வரக்கூடிய மனம், இதனுடைய தன்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டால்தான் 4 வேதங்களையும் அதனுடைய அங்கங்களையும் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஒத்தபடி நம்ம செயல்பட முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. சிந்திக்க வாய்ப்பிட்ட அவையோர்கள் நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றி. மிக அருமை. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. டிரான்ஸ்லேஷன் போயிடுது. Within the directions are comprised the 6 angas. Within the direction are comprised the 4 Vedas. Within the direction are comprised the Sariyai, etc. Within the direction are comprised the religious principles. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று பாடல்ல பார்த்தது வந்து அந்த அத்திசை பத்தேன்னு முடிச்சாங்க. ஏன்னா நமக்குள்ள ஆகின்ற சக்தியாக இருக்கிறதா நம்மளோட கலைகளாக இருக்கு, அந்த சந்திர கலைகளாக இருக்கு. அப்புறம் நமக்குள்ள உதிக்கிற சூரியனாக இருக்கிறதும் அந்த ஆகின்ற சக்தி தான். அதுவே நமக்குள்ள நிலைத்து இருந்ததுன்னா அத்திசை பத்தையாக இருக்கிறதும் அந்த ஆகின்ற சக்தி தான் சொல்லிட்டாங்க. அப்ப இங்கே நம்ம பார்க்கறதும் அதே ஆகின்ற சக்தி தான் இத்தனையுமாக இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு இந்த நான் என்ற ஒரு விஷயம் இருக்குன்றதுனால நம்ம, ஏன்னா அந்த பாவன்ற ஒரு விஷயம் நம்ம எடுத்துகிற அந்த கர்மங்கள்னு ஒரு விஷயம் இருக்குன்றதுனால நம்ம நான் என்ற மாயை இருக்கு.
அந்த நான் என்ற மாயை போயிடுச்சுன்னா, இந்த உடல் மனம் சரியாயிடுச்சுன்னா நம்ம நம்ம இந்த அஹ், பிரபஞ்ச சிவத்தோட நம்ம கலந்துருவோம். அது எங்க இருக்குன்னா, பத்திசையும் எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருக்கு. அதனால ஆகின்ற சக்தி தான் அத்திசை பத்தேன்றதுனால, அதே அத்திசை பத்துக்குள்ள தான், அந்த ஆகின்ற சக்திக்குள்ள தான், அந்த இறை சக்திக்குள்ள தான் இந்த வேத ஆகமங்கள் எல்லாமே நமக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே அந்த இறை சக்தியை அடையிறது தான். அது அது அத்தனையுமே அந்த இறை சக்திக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அத்திசைக்குள்ளே அமர்ந்தன ஆறு அங்கம். ஆறு அங்கம் வேதாகமங்கள்ல நமக்கு ஆறு அங்கமா சொல்றது வந்து அஹ், சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், தோ ஜோதிஷம், அப்புறம் கல்பம். அந்த தோ ஜோதிஷம் வந்து அந்த வானவியல் சாஸ்திரம் வருது. நமக்கு கொடுத்துருக்க அந்த வேதாகமங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா மந்திரங்கள், ஸ்லோகங்கள், இது இருக்கு, வான சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, எப்போ பண்ணணும், ஏது பண்ணணும், ஆம், அமாவாசையில எந்த, ஏன்னா பூமியும் சுத்திட்டு இருக்கு, மற்ற கிரகங்களும் சுத்திட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியான எந்த ஆற்றலை ஈர்க்கிறோம், எந்த நாள் நல்லா இருக்கு, எந்த திதி நல்லா இருக்கு, எந்த இதுல எந்த மந்திரத்தை சொல்லணும், அதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, நமக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் சடங்கு முறைகள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த மாதிரியான பூஜை முறைகள் செய்யணும், யாகங்கள் எப்படி செய்யணும், வேள்விகள் எப்படி செய்யணும், நீதி நீதி எப்படி இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள், கோயில் சாஸ்திரங்கள், இப்படி நமக்கு சொன்ன விஷயங்களை வந்து ஆறா பிரிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து அங்கங்களாக எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, அந்த சிக்ஷை வந்து மூக்கு கொடுத்துருக்காங்க, வியாக்கரணம் வந்து வாய், சந்தஸ் வந்து பாதம், நிருத்தம் வந்து காதுகள், ஜோதிஷம் வந்து கண்கள், கல்பம் வந்து கைகள், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல ஒவ்வொன்றும் வந்து சிக்ஷையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்திரங்கள் உச்சரிக்கிறதுல இருந்து வந்துருது. ஒளி எப்படி உருவாகிறது, எங்க இருந்து உருவாகிறதுனால எந்த பலன் இருக்கு, அந்த மாதிரி. இப்ப வந்து இதுக்கும் வந்து நம்ம எந்தெந்த பகுதியெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்றது இருக்கு. இப்ப ஒளி எங்கெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறப்ப மார்பு, தொண்டை, தலை, நாக்கு, நாக்கின் அடிப்பகுதி, பற்கள்ல, உதடுகள் மூலமாகவும், நம்ம சுவாசத்தின் மூலமாகவும், இப்படி நிறைய இடத்துல நமக்கு வருது. அந்த காத்தை வந்து நம்ம அடிவயிற்றுல இருந்து நம்ம எடுத்து தொண்டைக்கு அனுப்பி, அதை மார்புக்கு அனுப்பி, அப்புறம் தலைக்கு அனுப்பி, அந்த இதெல்லாம் பண்ணி நமக்கு ஒரு ஒளியை கொண்டு வரோம் இல்லையா, அது வந்து ஒரு சுவாச பயிற்சியா கொண்டு வர வைக்கிறாங்க. அதுவே ஒரு 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 நமக்கு பிராணாயாமம் மாதிரி, நம்ம மந்திரங்கள் சொல்றது, ஸ்லோகங்கள் சொல்றது, இந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் இது எல்லாமே எதுக்குன்னா, நம்ம நான் என்ற மாயை போகணும், இந்த மனம் உடல் நான் இல்லைங்கிற ஒரு விஷயம் வரணுங்கிறதுக்காக தான். அந்த கர்மங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். யோக முறைகளும் சரி, தியான முறைகள் எல்லாமே நம்மளோட விஷயம், நமக்குள்ள இருக்க கர்மம் நீங்கணும் அப்படிங்கிறது தான். அந்த சிக்ஷையில வந்து இத சொல்றாங்க. அடுத்து வந்து அந்த அது சப்த பிரபஞ்சம் மாதிரி அந்த சப்தத்துக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரணுங்கிறதுக்கான முறைகள்லாம் இருக்கு வியாக்கரணத்துல. இலக்கண அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சந்தஸ்ல வந்து இப்போ ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எத்தனை வார்த்தைகள் இருக்கணும், ஒரு அடிக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கணும், அந்த அந்த ஸ்லோகத்துல எத்தனை அடி இருக்கணும், இப்படி அந்த பதம்லாம் எப்படி எந்த எந்த நிலையில இருக்கணும் அப்படிங்கிற சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி நிருத்தம் வந்து அதோட பொருள், எந்த இடத்துல எந்த வார்த்தையை போட்டா பொருள் வரும், இவ்வளோ விஷயம் ஆராய்ந்து தான் ஒரு மந்திரத்தை நமக்கு கொடுக்குறாங்கன்னா, அது நம்ம உடல்ல எங்க இயங்குது, எப்படி இயங்குது, அது எந்த பொருளை உணர்த்துது, அது நமக்கு எந்த நம்மளோட உடல் உறுப்பை வந்து எந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணுது, அது ஒளியா நம்ம வெளியில வர்றது வந்து அது சத்தமா சொல்றோமா, மௌனமா சொல்றோமா, அதுக்கான எந்த ஸ்லோகத்தை சத்தமா சொல்லணும், எந்த ஸ்லோகத்தை மனதுக்குள்ள சொல்லணும், எந்த ஒளியை வந்து நம்ம அதிகமா போடணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் யோசிச்சு ஆராய்ந்து பண்ணி அந்த மந்திரம் கொடுக்குறாங்களே, அது எல்லாமே இருக்கிற இடம்தான் இந்த 6 அங்கங்களும். அதே மாதிரி அந்த மந்திரங்கள் சொல்றதுக்கான கால நேரங்கள் கணக்கு பண்றது, இந்த வானவியல் சாஸ்திரம் பண்றது அந்த ஜோதிஷம்ல இருக்கு. கல்பம் அந்த கடைசியா இருக்கிறது வந்து சடங்கு முறைகள். அது எல்லாமே நம்ம செய்யற விஷயங்கள், கோயில் சாஸ்திரங்கள் ஆகட்டும், நம்ம வீட்டுல பண்ற மந்திர முறைகள், ஜப முறைகள், இப்படி எல்லாமே இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சடங்கா சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இறைவன் இருக்கிற இடத்துல இருந்து தான் இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறதும்
அப்புறம் அமர்ந்தன 4 வேதமும் ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களும், சரியை கிரியை யோகம் ஞானம் அனைத்துமே, அப்புறம் திசைக்குள்ளே அமர்ந்தன சமயமே. அனைத்து சமயங்களும் சொல்லலாம். ஐயா சொன்ன புதுமையான விளக்கம் அந்த அமைந்த இச்சமயமே அந்த சமயம்தான், அந்த மாதிரியும் அது நல்லா பொருத்தமா இருந்தது. அந்த மாதிரி அனைத்துமாக நமக்குள்ள விரிந்து இருக்கிறது நம்ம இந்த உடம்ப மட்டும் தாண்டிட்டோம்னா பிரபஞ்சத்தோட கலந்துருவோம். அந்த 10 திசையும் கலந்து இருக்கிற அந்த பரம்பொருளோட கலக்கிறதுக்காக தான் இத்தனையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பு தான் நீ, இந்த மனது தான் நீன்னு சொல்லிட்டு இந்த நான் என்ற மாயையை பற்றி கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அதை தாண்டி இந்த 10 திசையும் நம்ம போய் கலக்கணும். அதுக்கான விஷயங்களாக நம்ம கொடுத்திருக்க அனைத்து வேதாகமங்களும் அந்த இறைவனிடத்துல இருந்துதான் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து கேள்வி ஏதாவது இருக்குங்களா? அம்மா நான் திருமந்திரம் வாசிக்கலாங்களாம்மா? வாங்கம்மா, மறந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1733வது திருமந்திரம். சமய ஞானமும் சாத்திர வேதமும். திருமந்திரம். அத்திசைக்கு உள்ளே அமர்ந்தன ஆரங்கம், அத்திசைக்கு உள்ளே அமர்ந்தன 4 வேதம், அத்திசைக்கு உள்ளே அமர்ந்த சரியையோடு அத்திசைக்கு உள்ளே அமர்ந்த சமயமே. அருமையான திருமந்திரம். 10 திசைகளுக்கு உள்ளே 6 வகையான சாத்திர அறிவும் அடங்கி உள்ளன. அந்த 10 திசைக்குள்ளேயே 4 வேதங்கள் பொருந்தி உள்ளன. இந்த 10 திசைகளுக்குள்ளேயே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் 4ம் அடங்கின. உயிர்களை வழிநடத்தும் சமய நெறியும் இந்த 10 திசைக்குள்ளேயே அடங்கி உள்ளது. சமயம் இங்கே சைவ நெறி. கழக வெளியீட்டில் 10 திசைக்கும் உட்பட்ட உலகத்தில் அவ்வுலகம் நன்கு நடைபெறும் பொருட்டு 6 அங்கங்களும் 4 வேதங்களும் சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்னும் நன்னெறி நான்மைகளும் அவற்றை சிறப்பாக கொண்டு நிகழும் செந்நெறியும் சித்தாந்த சைவமும் அத்திருவருளால் நிலைப்பன. சித்தாந்த சைவம் 5 பெரும் தூண்களால் தாங்கப்பட்டு நிலை நிற்கின்றது. அவை முறையே திருமூல நாயனார் அருளிய இத்திருமந்திரமும், மொழிக்கு மொழி தித்திக்கும் மூவர் சொல் அமிழ்தமாகிய தேவாரங்களும், களிக்கும் அருள்தேன் அளிக்கும் விழுமிய திருவாசகம் திருக்கோவையாகும் என்க. இவ்வுண்மை வருமாறு. நம் மூலரார் போற்ற நால்வரால் நாட்ட நிலை செம்பொருள் சித்தாந்த சைவம் தேருங்கால் நம் மறையாம் அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அத்திசைக்குள் என்பதன் பொருள் மேலே கூறிய 10 திசைகளுக்கு உட்பட்ட உலகத்தில். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. வாங்க சிவலிங்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரே ஒரு இதுதான், அந்த ஆரங்கம் அப்படிங்கிறது உலகத்தை குறிக்குமா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருந்துச்சு. ஒரு தமிழ் பாட்டு கேட்ட மாதிரி ஞாபகம். இந்த ஆரங்கம் தானுருங்க, 6 கடல் மீனுருங்கன்னு ஒரு தமிழ் பாட்டு கேட்டு, ஆரங்கம் அப்படிங்கிற வேர்டு உலகமே தூங்குது, கடல்ல இருக்கிற எல்லாமே தூங்குது, ஆனா நான் தூங்க வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு கேட்டதா ஞாபகம். அப்போ நம்ம 6 அங்கங்களா இங்க எடுத்தோம், அது புரிஞ்சிருச்சு. ஆனா இது உலகத்தையும் சேர்த்து சொல்லுவோங்கிற ஒரு சின்ன எனக்குள்ள ஒரு தோணுச்சு, அதை மட்டும் கேட்கலாம். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. அந்த நீங்க நினைக்கிறது சரிதாங்க ஐயா. அங்கம் என்றாலே பிரிவு தானே, ஒன்றைத்தான் பல பிரிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்ப அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒரு மந்திரம்னு எடுத்துக்கிட்டா அது என்ன விதிப்படி அமையணும்,
அப்படிங்கறதெல்லாம் எந்த சொற்கள் போடணும் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி இந்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது எப்படி இயங்கணும் அப்படின்னு பார்த்தா அது பஞ்சபூதங்களால தான். அப்ப இந்த மாதிரி உலக இயக்கங்களை எல்லாம் பார்க்கும்போது கோள்கள் நட்சத்திரங்கள்லாம் எங்க இயங்குதுன்னு பார்த்து அதை சோதிட சாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி இந்த 6 அங்கத்துல அதெல்லாம் வருது. அப்ப மொத்தத்துல இயக்கத்தை வச்சு பிரிச்சு அதை முறைப்படுத்தினதுதான். அந்த 2 வார்த்தையில அட்டாங்க யோகத்துல சொல்லப்படுற மாதிரி சொன்னா இயமம் நியமம்னு சொல்லிடலாம். அந்த இயம நியமதி விதிப்படிதான் எல்லாமே நடக்குது. இந்த திசைங்கிறது கூட என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா, இப்ப 2 பொருள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நேர் திசை மட்டும்தான். அதுக்கு இது நேர், இதுக்கு நேர். 3 இருந்துச்சுன்னா நேர் எதிர் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப எதிர் திசை பல இதுகளா இருக்கும் போதுதான் அந்த திசைகள், அதாவது இது எல்லாமே திசையாக இருக்கிறது எதுன்னு நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ் இல்லைன்னா அந்த ஸ்பேஸ்ல எது எங்கெங்க இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது சுட்டி காட்டுறதுக்கு தான் இது. இப்ப நம்ம சூரியனை பார்த்து இருந்துகிட்டு நம்ம சூரியனை பார்க்கக்கூடிய திசை கிழக்கு, இடக்கை பக்கம் வடக்கு, வடக்கை பக்கம் தெற்கு, இப்படிலாம் நம்ம அதை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த நேர பார்க்கும் போதுதான் ஒரு பொருளோட தொடர்பு கொள்ளும் போது அந்த பொருளை மையப்படுத்தி திசைகளை நம்ம உருவாக்குறது. அப்ப திசையாக இருப்பது எது என்று பார்த்தா வெளிதான். வெளி இல்லைன்னா காலமும் இல்லை, திசையும் இல்லை. எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது அந்த வெளிதான், ஸ்பேஸ் தான். அதனாலதான் திசை என்று சொல்லும் போது அது குறிக்கிறது ஸ்பேஸத்தான் குறிக்குது, அதாவது வெளியத்தான் குறிக்குது, இறைவனைத்தான் குறிக்குது, சிவத்தை தான் குறிக்குது. அதனால எதை சொன்னாலும் அதுக்குள்ளதான். அதுதான் சதா சிவம் அப்படின்னு சொல்றாங்க. சிவம் என்றாலே எல்லாத்துக்கும் இயக்கக்கரமாக இருப்பது, எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருப்பது. அந்த 2 தன்மைகளுமே அதுதான் இருக்கு. அதனால திசையாக இருப்பதுமே அந்த சதாசிவலிங்கம் தான் அப்படிங்கிற பொருள்படுபதியாக இதுல சொல்றாங்க. அதனுடைய அங்கங்கள் என்று சொல்லும் போது அதுல அந்த தோற்றங்கள்னு வந்துருச்சுன்னா பல அங்கங்கள் உருவாகத்தானே செய்யும். இப்ப இந்த ஸ்பேஸையே பிரிச்சு பாக்குறாங்கல்ல, மண்டலமா பிரிக்கிறாங்க, தனித்தனியா அந்த குடும்பமா பிரிக்கிறாங்க. இப்ப சூரிய குடும்பம் அது இருக்கிறது பால்வெளி மண்டலம், அப்புறம் அதெல்லாம் தொகுப்பாக இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம பகுத்து, அதாவது புரிஞ்சுக்கிறதுக்காக பகுத்து பகுத்து பார்த்து கடைசியில ஒரு தொகுப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே. அங்கம் என்றாலே பிரிவு தான். அதனால உலகமும் அதுல அடக்கம் தான். அதையும் பல அங்கங்களாக பார்க்கலாம். 6 அங்கமும் அந்த உலகத்திலேயே 6 அங்கம் இருக்கிறது. நன்றி ஐயா. எதை எல்லாத்தையுமே குறிக்கும். 6 அங்கம்ங்கிறது எல்லாத்தையுமே குறிக்கும். நம்ம உடம்புலையும் கூட இந்த 6 பிரிவுகளாக 6 ஆதாரத்தை கொடுக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை மையப்படுத்தி தான் அங்கங்கள் கூட அமைந்திருக்கு. எல்லாத்தையுமே 6ஆதார பெருவெளி என்று சொல்வார். அந்த பெருவெளியவே 6ஆதார பெருவெளி. அந்த 6 ஆதாரங்களால தான் அந்த பெருவெளியவே நம்ம அடையாளம் கண்டு கொள்றோம். ஆனா அந்த 6 ஆதாரங்களும் அந்த பெருவெளிக்குள்ளதான் இருந்தது. அந்த ஆதாரமாக இருக்கிறதே அது அங்கம் தான். எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளலாம். மொத்தத்துல புரிந்து கொள்ள வேண்டியது வெளிதான், ஸ்பேஸ் தான். அதுதான் தெய்வ நிலை, சிவநிலை, சதாசிவ நிலை. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் பல விளக்கங்கள். இப்படிய புரிதலை சொன்னீங்க ஐயா. இன்னும் மேலான விளக்கங்கள் இருந்தா அடியார் பெருமக்கள் புரிந்துகிட்டா. அந்த 6 அங்கம் அப்படின்றது நெட்ல விளக்கம் பார்த்தேன். வேதாங்கம், அதாவது இந்து சமயத்துல வேதங்களை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் அவற்றின் பொருளை புரிந்து கொள்ளவும் உதவுகின்ற 6 துணை நூல்கள், 6 அங்கங்கள். அத இந்த முதல்ல பாத்தீங்கன்னா இந்த சிசை அப்படின்றது பாத்தீங்கன்னா வேத மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணும், ஒலிப்பியல் அப்படின்றது. அப்புறம் வியாக்கரணம் அப்படின்றது மொழி இலக்கண விதிகளை விளக்குகின்றது. சந்தஸ் அப்படின்றது செய்யுள் மற்றும் கவிதைக்கான இலக்கண அளவுகளை குறிப்பிடுகின்றது. நிருத்தம் அப்படின்றது சொற்களின் மூலத்தையும் அவற்றின் பொருளையும் அறியும் சொற்பிறப்பியல் நிகண்ட பத்தி குறிப்பிடுகின்றது. கல்பம் அப்படின்றது வேள்விகள் மற்றும் சடங்குகள் செய்யும் முறைகளை விளக்கும் செயல்முறை அப்படின்னு இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான் ரொம்ப டைமா அதை நான் குறிப்பிடல ரொம்ப. ஆனா அந்த 6 அங்கங்கள்ல இதுல அவங்க சொல்ல வர்றது வேதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் அவற்றை பொருளை புரிந்து கொள்ளவும் 6 துணை நூல்கள் இருக்கின்றன. அவை எல்லாமே இந்த ஸ்பேஸ்ல அடங்கிச்சு அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரிதான் அடக்கம் வருது. மிக்க நன்றிங்க ஐயா.
முக்கியமா அதை சொன்னாங்க. ஒன்றுக்குள்ளதான் நன்றி நன்றி. பலவும் ஒன்றுக்குள்ளதான் இருக்கு. இது விளக்க வந்ததுதான் இந்த உபதேச முறைகள், பாடல் முறைகள், கவிதை, கட்டுரை, இன்னும் என்னென்னலாம் சொல்றோமோ அத்தனை விளக்கங்களும் நூல் வழியாக வந்தாலும் சரி, ஒரு மனிதர் உணர்ந்து அதை மொழி வாயிலாக சொன்னாலும் சரி, அது எல்லாமே இந்த 6 அங்கத்துக்குள்ளதான் இருக்கும். இந்த 6ல ஏதாவது ஒண்ணு தான் நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். இந்த 6ல ஒன்ன பிடிச்சுக்கிட்டாலும் நம்ம பண்ணிடலாம். அதை வந்து அந்த அந்த சமயத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கருத்து. இந்த 6ஐயும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. 6ல ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த ஒன்று எதுல இருக்குன்னு பார்த்துட்டா போதும், அதனுடைய அந்த மூலம் தெரிஞ்சு போயிடும். 2 இது இருக்குன்னா நூல் கண்ணுல ஒரு முனையை முடிச்சுட்டா போதும், அது இன்னொரு முனை தானாவே வந்துடும். 2 முனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை சிக்கலை எடுத்துடலாம் தெளிவா. அதனால அந்த எது ஆரம்பம் எது முடிவு, அடிமுடி காணாத அண்ணாமலைன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. அடிமுடியெல்லாம் பார்க்க முடியாது, அடியாக இருப்பது முடியாக இருப்பது, இது வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது தாள். தாளுங்கிறது வந்து அடின்னு எடுத்துக்கிட்டா அதுல உள்ள எழுத்து, அது வந்து முடிச்சா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அப்ப நாம வந்து முடிச்சு, அப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து அடி. இத வந்து யாரும் உணர முடியாதுன்னா, ஜடப்பொருளா இருக்கும்போது தெய்வங்கள் கூட உணர முடியாதான். அப்ப நாம உணர்றோம்னா நாம யாரு? நாமும் அந்த எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த நிலையும் ஒன்றுதாங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால அற்புதமான அமைப்பு இந்த மனித உடல் அமைப்பு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவினுடைய தன்மை, உலகத்துல எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை மனித குலத்துக்கு வந்திருக்கு. அப்படின்னா இறைவனையே மனிதனாகி வந்திருக்கிறாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதை விளக்குறதுக்கு தான் எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ சொல்லி பார்த்தாங்க, எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஏட்டுல படிச்சத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளங்கி கொண்டு 1008 நூல்கள் வந்து அதுவும் பெருகிக்கிட்டே இருக்கு, குழப்பங்கள் பெருகி போச்சு. ஆனா குழப்பம் இல்லாம இருக்கணும்னா நமக்குள்ள போய் அமைதியா இருந்து சிந்திச்சா எல்லாத்துக்கும் விளக்கமாக இருக்கிறது அந்த வெளிதான். அந்த வெளிக்குள்ளதான் எல்லாம் சிவன் தான். சிவமும் அதிலிருந்து எழுந்த சக்தி, வேதங்கள் சொல்ற அந்த சக்தி, 2 தான். சத்து சக்தி. சத்தாக இருப்பது, அதாவது சத்திய பொருளாக இருப்பது இறைநிலை தான். அதிலிருந்து எழுந்த சக்தி. இன்னும் சொல்ல போல கம்ப்யூட்டர் யுகத்துல இருக்கிறோம். 0 1 தான். அந்த 1 0 இதான் பைனரி நம்பர்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் எல்லா ப்ரோக்ராமுக்கும் அடித்தளமாக இருக்கிறது 0 1 தான். அதனால உலக இயக்கங்கள் அத்தனைக்கும் அடித்தளமாக இருக்கிறது இந்த வெளியில இருந்து வந்தக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி தான். அதுதான் வேத பொருள், சக்தி, இது 2 தான். அதனால வேத சக்தி அப்படின்னு சேர்த்து கூட சொல்லிட்டு போயிடலாம். நன்றி. நன்றிங்க, நன்றி. அதே மாதிரி இந்த பாடல் ஆரங்கம் என்றது வந்து இன்னொரு திருமந்திரத்திலையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆரங்கம் ஊதிய மாமரை என்ற மாதிரி ஒரு மந்திரம், திருமந்திரம் இருக்கு. அதுலயும் மாமரை பெரிய வேதங்கள், அந்த சிறப்பு வாய்ந்த வேதங்களை சொல்றதா தான் அந்த பாடல்லையும் இருந்தது. அதுல வந்து இந்த அனைத்துக்குள்ளேயும் இருக்கிற சிவத்தை யாரும் வழிபடுவார் இல்லைன்ற மாதிரியான அர்த்தம் கொண்டு வந்தது. பாடல் ஞாபகம் இல்லை, அந்த பொருள் மட்டும் ஞாபகம் இருக்கு. வந்து இது அனைத்திலும் இருக்கிற சிவத்தை உணரணும், நமக்குள்ள இருக்கிற சிவத்தையும் உணரணும் அப்படிங்கிற ஒரு பொருளோட இருந்த பாடலும் இருக்கு. அதனால இந்த ஆரங்கம் வந்து இந்த வேதங்களை சொல்றதா தான் இன்னொரு மந்திரமும் இருக்கு. அதையும் பகிர்ந்துட்டு அனைவருக்கும் நன்றி. அடிப்படையை புரிஞ்சுக்கணும். வேதம்னா என்னன்னா பஞ்சபூதங்களை விளக்க வந்த குறிப்புகள் தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த பஞ்சபூதங்கள் எப்படி உற்பத்தி ஆச்சு, எப்படி இயங்குது, எப்படி நிறைவு பெறுது, அதனால என்னென்ன விளைவுகள் வருது, இதெல்லாம் விளக்குறதுக்கு வந்ததுதான் வேதம். அதாவது உள்ளதை உள்ளபடி விளக்க வந்தது வேதம். இதுதான் அடிப்படை. இதுல அப்ப இருந்தது எது? சிவன் தான். இருக்கிறது எது? சிவன் தான். இருக்க போறது எது? சிவன் தான். அப்ப வேதங்கள் சொல்றது அத்தனையும், அது அன்னைக்கு கூட மகா வாக்கியங்கள் பார்த்தோம் இல்லையா? பிரஜான பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே வேதத்துல அந்த 4 வேதங்களுடைய சாரம் தான். அப்ப எல்லாமே சொல்றது எல்லாம் பிரம்மமே அப்படிங்கிறது தான். அந்த பிரம்மத்திலிருந்து வந்ததுதான் அனைத்தும். அப்ப வேதம் என்றால் பஞ்சபூதங்களை விளக்க வந்த நூல்கள் அல்லது வழிமுறையாக வந்த குறிப்புகள், பாடங்கள், பள்ளிகள் எல்லாம் வேணா எடுத்துக்கலாம்.
எல்லாம் சொன்னது இந்த பஞ்சபூதங்களை. இப்ப விஞ்ஞானமும் அதை ஒட்டி தான் இயங்கி கொண்டு, மெய்ஞானத்தை ஒட்டி தான் விஞ்ஞானமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது ரெண்டும் தனித்தனியாக இல்லைங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்றாலே விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்ததுதான். நம்ம யோசனை செய்யாம எதையுமே செய்ய முடியாது, அறிவு இல்லாம எதையுமே உணர முடியாது. அப்ப எல்லாருக்குள்ளேயும் அந்த அறிவு இருக்கிறது. அறிவில்லாதவர்கள் உலகத்துல யாருமே இல்லை. அது அறியாம இருக்கலாம், ஆனா இருக்கு. அந்த அறிவுனா என்னன்னு அறியாம இருக்கலாம், ஆனா அறிந்து கொண்ட பிறகு ஒரு மன நிறைவு என்பது எங்களுக்கு தானாக கிட்டும். எல்லோரும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக வாழ எல்லாம் உள்ள இறைவனும் மகான் திருமூலருடைய ஆசிரியர் நம் அனைவருக்கும் கிட்ட வேண்டிக் கொள்வோம். ஓம் திருமூலர் திருவடியில் சரணம் சரணம். நன்றி. ஐயா, மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.